ஒன்று தொடக்கம் 8 வரையுள்ள ஒவ்வொரு வினாவுக்குமான சரியான விடையைக் கண்டு அவ்விடையை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. முதலாவது கேள்வி, 1 தொடக்கம் 10 வரையான முழு எண்களின் கூட்டுத்தொகையை காண்க. இந்த கேள்வி இப்படி எக்ஸாமுக்கு வாரல்ல, இருந்தாலும் நமக்கு இதுக்கு பிறகு இருக்கிற கேள்விகள் நீங்க செய்யறதுக்கு எப்படி செய்யலாம்ங்கிறத லேசா விளங்கிக் கொள்றதுக்காண்டு முதலாவது கேள்வி போட்டிருக்குது. இதே மாதிரி ஈஸியாக எல்லாம் வரும்னு சொல்லி யோசிக்க வேணாம். அடுத்து 2வது கேள்வியிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, இது அந்த தியரியை விளங்கிக் கொள்றதுக்காண்டி சின்ன கேள்வி உண்டு. ரைட், எங்களுக்கு தெரியும் 1 தொடக்கம் 10 வரைக்கும் கூட்ட சொன்னால் நாங்கள் 1 தொடக்கம் 10 வரைக்கும் எழுதிட்டு அவ்வளோயும் கூட்டி எடுப்போம். எங்களுக்கு ஆன்சர் 55ன்னு சொல்லி கிடைக்கும். ரைட், இதை ஈஸியாக எப்படி செய்கிறேன்னு சொன்ன உடனே n இன்டூ n + 1 = 2. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ள தேவையில்லை. இதை லேசாக செஞ்சு கொள்ளலாம். என்னன்னு சொன்னால், எத்தனாவது இலக்கம் வரைக்கும் கேட்குறாங்க? 1 தொடக்கம் 10 வரையானதுன்னு சொன்னால் அந்த 10 எடுத்து 10க்கு அடுத்த இலக்கம் 11ஐயும் எடுத்து 2ஐயும் பெருக்கி 2ஆல் பிரிக்கிறீங்க. பிரிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 55ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ரைட், இதே இது 1 தொடக்கம் 100 வரையான இலக்கங்களின் கூட்டுத்தொகைன்னு சொன்னால் 100 தர 101/2, 1000 சொன்னால் 1000 தர 1001/2. இப்படி அடுத்த இலக்கத்தை பெருக்கி 2ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் 1 தொடக்கம் அந்த இலக்கம் வரைக்குமான கூட்டுத்தொகையை நாங்கள் இலகுவாக கண்டுகொள்ளலாம். அப்போ இதுக்கான ஈஸியான மெத்தட் இதுதான். அடுத்த 2வது கேள்விக்கு போவோம். டவுட் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க நீங்கள். 2வது கேள்வி, 100 தொடக்கம் 1000 வரையான முழு எண்களின் கூட்டுத்தொகை யாது? அப்போ எங்களுக்கு தெரியும் 1 தொடக்கம் ஆரம்பிக்கிற இலக்கங்களை எங்களுக்கு காண தெரியும். இப்போ இடையில கேட்டிருக்கிறாங்க பாருங்க, 100 தொடக்கம் 1000 வரையான முழு எண்களின் கூட்டுத்தொகை. அப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்ன, முதல்ல 1000 தர 1001/2 சொல்லி பெருக்கிறோம். அப்போ எங்களுக்கு 1000 வரையான இலக்கங்கள் எடுக்கிறேன்டா 1000க்கு அடுத்த இலக்கம் 1001 பெருக்கி 2ஆல் பிரிக்கிறோம். பிரிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி வரும்? 5,500,000 சொல்லி வரும். இதெல்லாம் நீங்கள் பெருக்கிறதுக்கு கஷ்டப்பட தேவையில்லை. இப்படி வரக்குள்ள 1000 பெருக்க தெரியும் தானே. 1001 போட்டுட்டு இந்த 1000ல் இருக்கிற 3 சைவரையும் பின்னால் போட்டிங்கன்னு சொன்னால் சரி, போட்டுட்டு நாங்கள் அதை 2ஆல் பிரிக்கிறோம். அப்படி லேசாக பிரிக்கக்கூடிய மாதிரி தான் நாங்கள் வரும். ஆனால் அந்த டெக்னிக் தெரிஞ்சா சரி நமக்கு. ரைட், அப்போ 1000 வரைக்கும் நம்ம எடுத்துட்டோம். இது எப்படி காணும்? 1001 பெருக்கி 2ஆல் பிரித்தா என்ன செய்யும்? 1 தொடக்கம் 1000 வரையான இலக்கத்தை எங்களுக்கு தரும். ஆனால் எங்கள்கிட்ட கேள்வியில் கேட்டது 100 தொடக்கம் தான். அப்போ 100 தொடக்கம் வரைக்கும் தான் எங்களுக்கு தேவை. 100லேருந்து 1000 வரைக்கும் தான் தேவைண்டா இங்கே எங்களுக்கு கூட்டுப்பட்டது இந்த சமன்பாடு படி 1 தொடக்கம் 1000 வரைக்கும் வரும். அப்போ எங்களுக்கு இதில் 1 தொடக்கம் 99 வரைக்கும் எங்களுக்கு தேவையில்லை. அப்போ அதை நாங்கள் கழிச்சிடுவோம். அதுக்காக என்ன செய்வோம்னு சொன்னால் 99 வரைக்குமான இலக்கங்களை தனியாக காணுவோம். அப்போ 1 தொடக்கம் 99 வரையான இலக்கங்களின் கூட்டுத்தொகையை காண்றதுக்கு 99ஐயும் 99க்கு அடுத்த இலக்கம் 100ஐயும் பெருக்கி 2ஆல் பிரிக்கிறோம். பிரித்தா 1 தொடக்கம் 99 வரையான இலக்கங்களின் கூட்டுத்தொகை 4950 சொல்லி வரும். அப்போ எங்களுக்கு ஏற்கனவே 1000 வரையானது இருக்குது. 1 தொடக்கம் 1000 வரையானது. இப்போ 1 தொடக்கம் 99 வரையானது இருக்குது. அப்போ இந்த 1000 வரையானத்திலிருந்து இந்த 99 வரையானத்தை நாங்கள் கழிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு 100 தொடக்கம் 1000 வரையான இலக்கங்களின் கூட்டுத்தொகை வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் 4,95,550. 3வது கேள்வி, ஒரு வகுப்பில் உள்ள 30 மாணவர்களில் ஒவ்வொருவரும் ஏனைய அனைவருக்கும் புதுவருட வாழ்த்துச் செய்தியை தொலைபேசி மூலம் பகிர்ந்து கொண்டனர். இங்கு எத்தனை செய்தி பரிமாற்றம் நடைபெறும்? 30 மாணவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்ன உடனே புதுவருட வாழ்த்துச் செய்தியை சொல்றாங்க. இதுக்கு நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளையிறோம்னு சொன்ன உடனே, இப்போ புது வருட வாழ்த்து செய்திங்கக்குள்ள இப்போ சும்மா யோசிச்சு பாருங்க, நான் உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி அனுப்பினேன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்களும் எனக்கு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி ஒரு ரிப்ளை வந்து அனுப்புவீங்க. இப்படி நடக்கிற டைமில் என்ன நடக்கும்னு சொன்ன உடனே 30 தர 29/870 பாருங்க. என்னண்டா இங்கே 30 மாணவர்கள் இருக்கிறாங்க. 30 மாணவர்களும் என்ன செய்வாங்க? ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் அந்த விஷ் பண்ணுறாங்க. 30 பேரில் நான் ஒரு ஆள்னு சொன்னால் மிச்சமாக இருக்கிற 29 பேருக்கு நான் விஷ் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களை தவிர மற்ற 29 பேருக்கும் நீங்கள் விஷ் பண்ணுவீங்க. இப்படியே 30 பேரும் விஷ் பண்ணுவாங்க. 30 பேரும் 29 பேருக்கு விஷ் பண்ணுறதால 30 தர 29 சொல்லி பெருக்கிறோம். அதாவது ஈஸியாக சொல்கிறேன்னு சொன்னால், இங்கே 30 மாணவர்கள் விஷ் பண்ணுறாங்கண்டா 30லிருந்து ஒன்றை கழிச்சு 29 எடுத்து 30 பெருக்கணும்னு சொன்னால் 870 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். இதுக்கு முதல்ல செஞ்ச கேள்வி எல்லாம் எப்படி செஞ்சோம்னு சொன்னால், ஒரு இலக்கத்தை எடுத்து அதுக்கு அடுத்த இலக்கத்தை எடுத்தோம். ஆனால் இங்கே பாருங்க, ஒரு இலக்கத்தை எடுத்து அதுக்கு முந்தைய இலக்கத்தை எடுத்து பெருக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு அதுக்குரிய ஆன்சர் 870 சொல்லி வருது. இதுக்கு நீங்கள் ஈக்குவேஷனாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும்னு சொன்னால் இந்த இருக்குது பாருங்க, n × n - 1. அதாவது 30 மாணவர்கள் சொன்னால் 30 தர
அந்த 30லிருந்து உண்டை கழிச்சு அந்த எண்ணுக்கு பதிலாக 30 பிரதியிட்டோம்னு சொன்னா சரி. ஆனால் லேசா நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளலாம். வாழ்த்து செய்திகள் தெரிவிக்கிற டைம்ல எத்தனை மாணவர்களோ அதிலிருந்து உண்டை கழிச்சு ரெண்டையும் பெருக்கிட்டீங்கன்னு சொன்னா சரி. இதே இது 50 மாணவர்கள் என்ன செஞ்சிருப்பீங்க? 50 தர 49 பெருக்கி விடை எடுத்திருப்பீங்க. ரைட், இது ஈஸியான கேள்வி. இது நான் ஏற்கனவே யூடியூப்லேயும் போட்ட வீடியோக்கள் இருக்கிற கேள்வி தான். அப்போ உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். அடுத்து 4வது கேள்வியை பாருங்க. பிறந்தநாள் வைபவம் ஒன்றில் கலந்து கொண்ட 100 நண்பர்கள் தங்களுக்கிடையே ஒருவருக்கொருவர் கைலாகு செய்து கொண்டனர். இங்கு எத்தனை கைலாகு நடைபெற்றது? கைலாகுங்கிறது ஹேண்ட்ஷேக், கை குலுக்கிறது. அப்போ இங்கே வைபவத்தில் 100 நண்பர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. 100 பேரும் ஒருவருக்கொருவர் கை குலுக்குறாங்க. ரைட், அப்போ 100 பேரும் ஒவ்வொருத்தருக்கும் கை குலுக்கினாங்கன்னு சொன்னால் எத்தனை கை குலுக்கள் நடந்திருக்கும்னு சொல்லி எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் இதுக்குரிய ஈக்குவேஷன் n/n-1 = 2. அதாவது 100 பேர்னு சொன்னால் 100க்கு முந்தைய இலக்கம் 99 எடுத்து 100 அடுத்து 100க்கு முந்தைய இலக்கம் 99 எடுத்து பெருக்கி அதை நாங்கள் 2ஆல் பிரிக்கணும். ரைட், பிரித்தோம்னு சொன்னால் எங்களுக்குரிய ஆன்சர் 4950 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் 4950. ரைட், இங்கே உங்களுக்கு ஒரு சந்தேகம் கொண்டு வரலாம். என்னன்னு சொன்னால் இதுக்கு முதல் செஞ்ச கேள்வியில் நாங்கள் வாழ்த்து செய்தி அனுப்பினோம், எஸ்எம்எஸில் வாழ்த்து செய்தி அனுப்பினோம். அதை நாங்கள் செய்யக்குள்ள n/n-1 தான் எடுத்தோம், 2ஆல் வகுக்கல்ல. ஆனால் கை குலுக்கக்குள்ள அதே மாதிரி நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தான் கை குலுக்குறோம், இங்கே 2ஆல் வகுக்கிறோம். அப்போ ஏன் அங்கே 2ஆல் வகுக்கல்ல இங்கே 2ஆல் வகுக்கிறோம் என்று உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ரைட், இது ஏன் அப்படி நாங்கள் செய்கிறோம்னு சொன்னால் அந்த கேள்வியும் இந்த கேள்வியும் வித்தியாசம். எப்படி வித்தியாசம்னு சொன்னால் அந்த விஷ் பண்ணின அந்த கேள்வியை பாருங்க. இப்போ உதாரணமாக எப்படி யோசிச்சு பாருங்க. நாங்கள் 2 நபர்கள், ஒன்று நான் இன்னொன்று நீங்கள் எடுத்துக்கொள்வோம். இங்கே நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன், ஒரு நிகழ்ச்சி நடக்குது. திரும்ப நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க விஷ் பண்ணி. அப்போ 2வது நிகழ்ச்சி நடக்குது. அப்போ விஷ் பண்ணுற டைமில் நான் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன், நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க. அப்போ 2 நபர்கள் 2 நிகழ்ச்சி நடக்குது. ரைட், அப்போ அதுக்கு நாங்கள் 2ஆல் வகுக்க மாட்டோம். ஆனால் இதை பாருங்க, கை குலுக்குறோம். கை குலுக்கக்குள்ள அதே 2 நபர்கள் தான், நானும் நீங்களும் 2 நபர்கள் தான். ஆனால் கை குலுக்கல்ங்கிறது ஒரு நிகழ்ச்சி தான். நான் ஒருக்கா கை கொடுத்துட்டு நீங்கள் திரும்ப எனக்கு ஒருக்கா கை கொடுக்குறல்ல, 2 பேருமே ஒரே தடவையில் நாங்கள் கை கொடுத்துருவோம். ஆனால் எஸ்எம்எஸ் நான் ஒரு தடவை அனுப்ப நீங்கள் ஒரு தடவை அனுப்புறீங்க. அப்போ 2 நபர்கள் நிகழ்ச்சியும் 2ஆக இருக்குமாக இருந்தால் நாங்கள் 2ஆல் வகுக்க தேவையில்ல, n/n-1 மட்டுமே நாங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த சந்தர்ப்பம் எப்படின்னு சொன்னால் 2 நபர்கள் நிகழ்ச்சி ஒன்று தான், அதனால் நாங்கள் 2ஆல் வகுக்கிறோம். இதை கிளியராக விளங்கி கொண்டீங்கன்னா சரி. நபர்கள் 2, நிகழ்ச்சி ஒன்று தான் நடக்கும், அதனால் நாங்கள் 2ஆல் வகுக்கணும். ரைட், அடுத்து 5வது கேள்வியை பாருங்கள். 10 அணிகள் கலந்து கொண்ட கிரிக்கெட் லீக் சுற்றுப் போட்டியில் ஒவ்வொரு அணியும் ஏனைய அனைத்து அணியுடனும் போட்டியில் மோதிக்கொண்டன. இங்கு எத்தனை தோல்விகள் இடம்பெற்றிருக்கும்? ரைட், அப்போ 10 அணி இருக்குது. ஒவ்வொரு அணியும் என்ன செய்யணும்? எல்லா அணிகளோடையும் விளையாடணும்னு சொல்கிறாங்க. ரைட், நாங்கள் 10 பேர் இருக்கிறதாக நினைச்சு கொள்வோம். நாங்கள் 10 பேர் தான் 10 டீம் சொல்லி வச்சுக்கொள்வோம். அப்போ நான் ஒரு டீம், நான் என்ன செய்வேன்? உங்கள் எல்லோரோடையும் நான் என்ன செய்வேன்? ஒவ்வொரு தடவை நான் ஒவ்வொரு போட்டியில் விளையாடணும். இதே மாதிரி நீங்களும் மற்ற 9 பேரோடையும் நீங்கள் போட்டியில் நீங்கள் கலந்து கொள்வீங்க. ரைட், இதில் நீங்கள் இன்னொன்று விளங்கிக் கொள்ளணும். என்னென்னு சொன்னால் இங்கே தோல்விகள் இருந்தாலும் சரி, வெற்றிகள் இருந்தாலும் சரி, போட்டிகளின் எண்ணிக்கை இருந்தாலும் சரி, மூன்றும் சமனாகத்தான் இருக்கும். இந்த கேள்வியில் கேட்டது நம்மகிட்ட தோல்விகள். சில டைமில் வெற்றிகள் எத்தனை நடைபெற்றிருக்கும்னு சொல்லியும் கேட்கலாம், சில டைமில் போட்டிகளின் எண்ணிக்கைன்னு சொல்லியும் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் இது மூன்றுமே ஒரே எண்ணிக்கையில் தான் இருக்கும். தோல்விகள் எண்ணிக்கை, வெற்றிகள் எண்ணிக்கை, போட்டிகளின் எண்ணிக்கை சமனாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 2 டீம் எடுப்போம். நான் ஒரு டீம், நீங்கள் ஒரு டீம். ரைட், 2 பேரும் சேர்ந்து விளையாடக்குள்ள ஒரு போட்டி தானே நடக்கும். 2 பேருக்கும் இடையில் ஒரு போட்டி நடக்கும். அது போட்டியின் எண்ணிக்கை 1. அதே வேளை வெற்றி எத்தனை வரும்? யாராவது ஒரு டீம் வெற்றிட்டுவாங்க, அப்போ ஒரு வெற்றி நடக்கும். தோல்வி எத்தனை நடக்கும்? ஒரு டீம் வெளில, அடுத்த டீம் தோல்வியை தழுவும், அப்போ தோல்வியும் 1 நடக்கும். அப்போ போட்டியும் 1 நடக்கும். ஒரு போட்டி நடந்தால் அங்கே ஒரு வெற்றி இருக்கும், ஒரு தோல்வியும் இருக்கும். அதே மாதிரி 2 போட்டி நடந்தால் 2 போட்டிலையும் 2 வெற்றிகள் இருக்கும், 2 தோல்விகள் இருக்கும். அப்போ போட்டிகள் எண்ணிக்கை, வெற்றிகள் எண்ணிக்கை, தோல்விகள் எண்ணிக்கை மூன்றுமே சமனரிக்கும்ங்கிறத விளங்கிக் கொள்ளுங்க. நம்ம கேள்வி எதை கேட்டாலும் எங்களுக்கு மெதட் ஒன்று தான்ங்கிறத இந்த இடத்துல விளங்கிக் கொள்வோம். ரைட், இப்போ கேள்விக்கு போவோம் நாங்கள். ரைட், இதுக்கும் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் n/n-1 தான் நாங்கள் போட்டு பார்க்க போகிறோம். அதாவது கைகுலுக்கின அதே செட்டப் தான் இங்கே நடக்க போகுது. கைகுலுக்கக்குள்ள நபர்கள் 2 இருந்துச்சு,
நிகழ்ச்சி ஒன்றா இருந்துச்சு தானே, அப்போ ரெண்டால வகுத்தம் தானே. அதே போல தான் இங்கே இந்த போட்டி கூட ரெண்டு டீம் விளையாடக்குள்ள என்ன நடக்கும், ரெண்டு டீமும் சேர்ந்து விளையாடும் போட்டி ஒன்று தான் நடக்கும், நிகழ்ச்சி ஒன்று தான். ரைட், டீம் 2 போட்டி 1. எனவே இங்கே நாங்கள் ரெண்டால வகுக்கிறோம். டீமும் 2 போட்டியும் 2 அறிக்கிற சந்தர்ப்பம் வருமாக இருந்தால் தான் நம்ம ரெண்டால வகுக்கிறல்ல. ரைட், அப்போ இங்கே டீம் 2 இருந்தால் போட்டி 1 தான் இருக்கும், அதனால நாங்கள் 2 வகுக்கிறோம். ரைட், அப்போ நாங்கள் இந்த ஈக்குவேஷன் இந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தலாம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 10 டீம்ன்றதால 10 10ல் ஒன்றை கழிச்சிட்டு 9 ரெண்டையும் பெருக்கிட்டு 2ஆல் வகுத்தோம்னு சொன்னால் எங்களுக்குரிய ஆன்சர் 45ன்னு சொல்லி வரும். அப்போ இந்த கேள்வியில் எத்தனை தோல்விகள் இடம்பெற்றிருக்கும் கேட்ட கேள்விக்கு 45 ஆன்சராக இருக்கும். இது விளங்கிட்டா? அப்போ இந்த இதில் தோல்விகளும் 45 அன்றைக்கும், வெற்றிகளும் 45 இருக்கும், போட்டியும் 45 நடைபெற்றிருக்கும். ரைட், அடுத்த கேள்வி 6வது கேள்வியை பாருங்க. ஒரு நாட்டில் வளர்ந்தவர்களில் 40%, பிள்ளைகளில் 85%க்கும் எழுத்தறிவு உள்ளது. வளர்ந்தவர்கள் மற்றும் பிள்ளைகளுக்கு இடையிலான விகிதம் 2:3 எனின் மொத்த சனத்தொகையில் என்ன சதவீதமானோர் எழுத்தறிவு கொண்டுள்ளனர்? ரைட், இதில் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னால், இங்கே பாருங்க விகிதம் ஒன்று தந்திருக்கிறாங்க. இது என்னத்துக்கான விகிதம்னு சொன்னால் வளர்ந்தவர்களும் பிள்ளைகளுக்கும் இடையிலான விகிதம். வளர்ந்தவர்கள் 2 சொன்னால் பிள்ளைகள் 3 அரிப்பாங்க என்று சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வளர்ந்தவர்களும் பிள்ளைகளும் சேர்ந்து மொத்த சனத்தொகையாக இருக்கும். அப்போ மொத்த சனத்தொகையில் வளர்ந்தவர்கள் 2 சொன்னால் பிள்ளைகள் 3 சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்போ மொத்தம் எத்தனை? இங்கால 2, இங்கால 3, அப்போ ரெண்டையும் கூட்டினோம்னு சொன்னால் 5. அப்போ மொத்தம் 5. மொத்தம் 5ல் 2 பேர் வளர்ந்தவர்களும் 3 பேர் பிள்ளைகளும் என்று சொல்லி அர்த்தம் இதில். ரைட், அப்போ மொத்தம் 5ங்கிறத இந்த இடத்துல நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். விகிதம் தரக்குள்ள அது எல்லாத்தையும் கூட்டினோம்னு சொன்னால் அதுதான் மொத்தமாக இருக்கும். ரைட், அப்போ நான் வளர்ந்தவர்களின் எண்ணிக்கையை நான் எப்படி எடுக்கிறேன்னு சொன்னால், மொத்தம் 5ஆக இருந்தால் அந்த 5ல் 2 வீதமானவர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வளர்ந்தவர்களாக இருப்பாங்க. அப்போ நாங்கள் இதை பின்னம் எழுதலாம் எப்படின்னு சொன்னால் 5ல் 2. எப்போவுமே விகிதத்தை நாங்கள் எப்படி எழுதி கொள்ளலாம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இங்கே 2ம் 3ம் இருந்தால் ரெண்டையும் கூட்டி 5ல் 2 சொல்லி பின்னம் எழுதி கொள்ளையிலும் வளர்ந்தவர்களில் எண்ணிக்கையை. அதே மாதிரி நான் பிள்ளைகள் எண்ணிக்கை எடுத்தேன்னு சொன்னால் மொத்தம் 5, அதில் 3 பிள்ளைகள் எண்ணிக்கையாக இருக்கும். அப்போ இப்படி பின்னத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அப்போ மொத்த சனத்தொகையில் 5ஆ பிரித்து 2 பங்கினர் வளர்ந்தவர்கள், 5ஆ பிரித்து 3 பங்கினர் பிள்ளைகள் சொல்லி நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ திரும்ப சொல்கிறாங்க, ஒரு நாட்டில் வளர்ந்தவர்களில் 40% எழுத்தறிவு உள்ளது என்று சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இங்கே எழுத்தறிவு உள்ளவர்களை நாங்கள் பார்ப்போம். வளர்ந்தவர்களில் எழுத்தறிவு உள்ளவர் எத்தனைன்னு சொன்னால், வளர்ந்தவர்கள் மொத்தம் 5ல் 2 பங்கினர் இருக்காங்க. அதுலேயும் இப்போ என்னவாம் 40%க்கு எழுத்தறிவு இருக்குதாம். அப்போ திரும்பி நம்ம என்ன செய்கிறோம், 5ல் 2, அதில் 40% எத்தனைன்னு சொல்லி பார்க்க 40%ஆல் பெருக்கிறோம். ரைட், பெருக்கி நீங்கள் ஆன்சர் எடுத்தீங்கன்னு சொன்னால் 16%. இந்த 5ல் 2 40 நீங்கள் பெருக்கினீங்கன்னு சொன்னால் 16% சொல்லி உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ நாங்கள் பிள்ளைகள சதவீதத்தை பார்ப்போம், எழுத்தறிவு உள்ள பிள்ளைகளை. ரைட், பிள்ளைகளில் எழுத்தறிவு உள்ள எத்தனைண்டா எங்களுக்கு தெரியும், பிள்ளைகள் 5ல் 3 பங்கினர் ஏற்கனவே நாங்கள் எடுத்தது. அதில் 85%க்கு எழுத்தறிவு உள்ளதாம். அப்போ 5ல் 3 85ஆல் பெருக்கினோம்னு சொன்னால் எங்களுக்கு ஆன்சர் 51% சொல்லி வரும். அப்போ மொத்த சனத்தொகையில் வளர்ந்தவர்கள் 16% எழுத்தறிவு உள்ளனர், பிள்ளைகளில் 51% எழுத்தறிவு உள்ளனர். அப்போ இது ரெண்டையும் கூட்டினாலே எங்களுக்கு ஆன்சர் வந்துடும். மொத்த எழுத்தறிவு உள்ளோர் வளர்ந்தவர்களையும் பிள்ளைகளையும் கூட்டுறோம். அப்போ 16 51 கூட்டினோம்னு சொன்னால் 67% சொல்லி எங்களுக்கு ஆன்சர் வரும். இது உங்களுக்கு நான் விளங்குறதுக்காக சொன்ன மெத்தட். இதை ஈஸியாக செஞ்சு கொள்றதுக்கு நீங்கள் என்ன செய்யலும்னு சொன்னால், முதல்ல வளர்ந்தோரையும் பிள்ளைகளையும் நம்ம காணும் தானே. அப்போ வளர்ந்தோர்கள் 5ல் 2 தர 40 போடுறோம், அதை பெருக்கி எடுத்தோம்னா 16% வந்துடும். அதே மாதிரி பிள்ளைகள் 5ல் 3 விகிதத்தை வச்சு போடுறோம், தர அந்த சதவீதத்தை போடுறோம் 85, பெருக்கினோம்னு சொன்னால் 51. இது ரெண்டையும் நாங்கள் கூட்டி எடுத்துக்கொள்கிறோம், கூட்டினோம்னு சொன்னால் 67%. அப்போ 6வது கேள்விக்கான ஆன்சர் 67%. ரைட், 7வது கேள்வி, வகுப்பொன்றில் உள்ள பிள்ளைகளில் 5ல் 3 பங்கினர் பெண் பிள்ளைகளாவர். குறித்த நாளில் பெண்களில் 9ல் 2 பங்கினரும் ஆண்களில் 4ல் 1 பங்கினரும் பாடசாலைக்கு வரவில்லை. அன்றைய தினம் வருகை தராத பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையானது வருகை தராத ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையை விட 1 அதிகமாகும் எனின் வகுப்பிலுள்ள மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? முதல்ல வகுப்பில் உள்ள பெண் பிள்ளைகள் 5ல் 3 பங்காம். அதேவேளை குறித்த நாளில் பெண்களில் 9ல் 2 பங்கினரும் ஆண்களில் 4ல் 1 பங்கினரும் பாடசாலைக்கு வரவில்லையாம்.
ரைட், இங்க சொல்லுங்க ஆபம் வகுப்பொன்றுல பிள்ளைகள்ல 3/5 பெண் பிள்ளைகளாம். அப்ப ஆண் பிள்ளைகள் எத்தனைன்னு சொல்லுங்க ஆபம். ரெண்டு. ரைட், 5/2 இருக்கும். இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க திரள்ளியன்னு தேடப்படாது. 3/5 பெண்ணா இருந்தா 3/5 பெண்ணா அர்த்தம். அப்ப 5/5 மீதி 2 பங்கினர் என்ன இருப்பாங்கண்டா ஆண்களா இருப்பார். அப்ப அதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப அதை நான் நோட் பண்றேன் பாருங்க. பெண்கள் 3/3 சொன்னா ஆண்கள் மீதி 2 ஆண்களாக இருப்பாங்க. இதை நோட் பண்ணிட்டேன். இப்ப பாப்போம், திரும்ப சொல்ற தகவலை பாருங்க. குறித்த நாளில் பெண்களில் 9/2 பங்கினரும், ஏற்கனவே பெண்கள் 5/3 இருக்கிறாங்க. அதுல திரும்ப 5/3 பங்கினரை 9ஆ பிரிச்சு 2 பங்கு அவங்க பாடசாலைக்கு வரலையா. அப்ப வராத பெண்கள் எத்தனைன்னு சொல்லி பார்த்தா பாருங்க, 5/3 பங்கினர் பெண்கள். அந்த 5/3 9/2 பங்கினர் வரல. 5/3ங்கிற ஒரு தொகைன்னு வச்சுக்கோமே, ஒரு 50 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. அதை திரும்ப 9ஆ பிரிச்சு 2 பங்கினர் என்ன செய்யல, வரல. அப்ப லேசா ஒன்றும் செய்ய தேவையில்ல. ஏற்கனவே ஒரு பின்னம் தந்திருப்பாங்க, திரும்ப ஒரு பின்னம் தருவாங்க. இது மொத்த பெண்கள் 5/3. இப்ப அதையும் 9ஆ பிரிக்கிறேன்னு சொன்னா இது ரெண்டையும் நம்ம பெருக்கிறது அவ்வளவுதான். இன்னும் இந்தானே இன்னும் சொன்னா பெருக்கினீங்கன்னு சொன்னா சரி, இதுல குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப வராத பெண்கள், மொத்த பெண்கள் 5/3, வராத பெண்கள் அதுல 9/2 சொன்னா அப்ப மொத்த மாணவர்கள் வராதாக்கள் எத்தனை பேருன்னா இரண்டையும் பெருக்கினீங்கன்றா சரி. இதை பெருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா 2×15 சொல்லி பெண்கள் வரும். இது கிளியரா? அந்த வராத பெண்கள் எடுத்து விளங்கிட்டா? ஓ சார். ஓகே. அப்ப நாங்க இப்ப வராத ஆண்களை இதே மாதிரி காணுவோம். ரைட், வராத ஆண்கள். ஆண்கள் எங்களுக்கு தெரியும் மொத்தமா இருந்தாக்கள் 5/2 நம்ம இப்ப முதலாவது கண்டோம். ரைட், அதுல திரும்ப அவங்கள 4ஆ பிரிச்சு ஒரு பங்கினர் என்ன செய்யலையாம், வரல. அப்ப 4/1 அதை பெருக்கிறோம். அப்ப சுருக்கணும்னு சொன்னா 10/1. இப்ப வராத பெண்கள் இங்க 15/2, வராத ஆண்கள் 10/1. ரைட், இதை எடுத்துட்டோம். இப்ப எங்கள்ட்ட கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, அன்றைய தினம் வருகை தராத பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையானது வருகை தராத ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையை விட 1 நாள் அதிகமாகும். இப்படியெல்லாம் தந்தா நாங்க சமன்பாடு உருவாக்கணும் கட்டாயம். இப்படி இருந்தா எங்களோட மொத்த வகுப்புல எத்தனை மாணவர்கள் இருப்பாங்கன்னு சொல்லி தான் கேள்வியே கேட்குறாங்க. ரைட், இப்போ இந்த ஆண்களையும் பெண்களையும் கண்டத்தை எடுத்துக்கொண்டோ அடுத்த ஸ்லைட்டுக்கு போறேன் நான் பாருங்க. அப்போ 15/2 பெண்கள், 10/1 ஆண்கள். ரைட், இங்கால ஸ்லைட்டுக்கு கொண்டு வரேன். ரைட், இது ரெண்டு நம்ம ஏற்கனவே எடுத்தது. வராத பெண்கள் 15/2, வராத ஆண்கள் 10/1. ரைட், இப்ப வராத பெண்கள் 15/2 சொன்னா மொத்த மாணவர்கள் எண்ணிக்கையை தான் கேட்குறாங்க. அப்ப நான் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை நமக்கு தெரியாதானே. அப்ப அதை நான் என்ன செய்யறேன்னு சொன்னா எக்ஸ் எடுக்கிறேன். மொத்த மாணவர்கள் எண்ணிக்கையை எக்ஸ் எடுத்துக்கொள்றேன். எடுத்தா வராத பெண்கள் 15/2ங்கிற என்ன அர்த்தம், மொத்த மாணவர்களை 15ஆ பிரிச்சு 2 பங்கு தான் வராத பெண்கள். அப்ப மொத்த மாணவர்கள் எக்ஸ் சொன்னா பாருங்க, வராத பெண்கள் இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறத பாருங்களா. மொத்த மாணவர்கள் எக்ஸ் சொன்னா அதை 15ஆ பிரிச்சு 2 பங்கு தான் பெண்கள். அப்ப தர 15/2 போட்டிருக்கிறேன். இது விளங்கிட்டா? வராத பெண்கள் மொத்த பெண்களை நான் எண்ணிக்கையை காணப்போறேன். எண்ணிக்கையை எக்ஸ் தான் எடுத்திருக்கிறேன். எக்ஸ் எடுத்துக்கிட்டு 15/2 பங்கினர் மொத்தம் எக்ஸ் சொன்னா அதை 15ஆ பிரிச்சு 2 பங்கினர் தான் வரல. அப்ப எக்ஸ் தர 15/2. அதே மாதிரி ஆண்களை, வராத ஆண்களை பாருங்க. அதே எக்ஸ 10ஆ பிரிச்சு ஒரு பங்கினர் என்னவாம், ஆண்களாம். அப்ப நான் 10/1 சொல்லி போட்டு எடுத்திருக்கிறேன். இது விளங்கிட்டா? ஆம் சார். ஓகே. அப்ப இப்ப எங்கள்கிட்ட சொன்ன கேள்வியை பாருங்க. அன்றைய தினம் வருகை தராத பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையானது வருகை தராத ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையை விட 1 நாள் அதிகமாகும். அதாவது இந்த வராத பெண்கள் என்னவாம், வராத ஆண்கள்ல ஒன்றை கூட்டினா அதுக்கு சமனம். வருகை தராத ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையை விட 1 நாள் அதிகம் இந்த வராத பெண்கள். அப்ப வராத பெண்கள் சமன் வராத ஆண்களோட 1 நாள் அதிகம்ன்றதால +1 போட்டிருக்கிறேன். ரைட், இதுதான் இந்த சமன்பாடு. இப்ப நான் வராத பெண்களுக்கு ஏற்கனவே இஞ்சல கண்டன் தானே, வராத பெண்கள் எக்ஸ் தர 15/2 அதை கொண்டு வந்து பிரதிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி வராத ஆண்களுக்கு எக்ஸ் தர 10/1 சொல்லி கண்டன் தானே, அதையும் கொண்டு வந்து இங்க பிரதிட்டு இருக்கிறேன். சக ஒன்றை போட்டிருக்கிறேன். அப்ப வராத பெண், வராத ஆண், இந்த ரெண்டையும் இங்க அப்ளை பண்ணிருக்கிறேன். இந்த சமன்பாட்டை நாங்க தீர்த்தம்னு சொன்னா சரி. ரைட், அப்ப இதை பெருக்கினீங்கன்னு சொன்னா எக்ஸ் தர 2, 2x×15. அதே மாதிரி இதை பெருக்கினீங்கன்னு சொன்னா x×10. இங்கால ஒன்றை நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா இது ரெண்டையும் நம்ம கூட்டுறதுக்கு லேசா இருக்கின்றதால 10/10 போட்டிருக்கேன். இல்லைண்டா நீங்க ஒன்றுண்டே போட்டு போமசி காணணும். நான் சோட்டா வடத்துட்டே போட்டுட்டேன். இங்க என்ன பகுதி எண் வருதோ அந்த பகுதி எண்ணுக்கு ஏற்ற மாதிரி நாங்க 10/10 சொல்லி 10 வரைச்சா திருப்பி ஒன்று விட வரும். ரைட், அப்படி மாத்தி கொள்றோம். ரைட், இப்ப இதை சுருக்கணும்னு சொன்னா 20x = 15x ஆக 150 வரும். பின்னங்கள் எல்லாம் நீங்க பிரிப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் நான்.
அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சுருக்கி எடுத்துட்டோம்னு சொன்னால் எக்ஸ் சமன் 30ன்னு சொல்லி ஆன்சர் வரும். நீங்கள் இங்கே செய்ய வேண்டியது இந்த சமன்பாட்டை உருவாக்குறது தான். சமன்பாட்டை உருவாக்கிட்டு அதை சுருக்கணும்னு சொன்னால் எக்ஸ் சமன் 30ன்னு சொல்லி எங்களுக்கு ஆன்சர் வரும். இது விளங்கிட்டா? அப்போ இதுக்குரிய ஆன்சர், 7வது கேள்விக்குரிய ஆன்சர் 30. அடுத்த 8வது கேள்வியை பார்ப்போம். 60% ஆண்களை கொண்ட வகுப்பறையில் பெண்களிலும் பார்க்க 6 ஆண்கள் அதிகமாக இருப்பின் வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை யாது? அப்போ ஆண்கள் 60% இருக்காங்க, அப்போ பெண்கள் எத்தனை இருக்கணும்? 40% இருப்பாங்க. பெண்களை விட ஆண்கள் எண்ணிக்கையில் 6 பேர் அதிகமாக இருக்காங்களாம். ரைட். அப்போ நான் முதலாவது ஆண்கள் 60%, ஆகவே பெண்கள் 40%ங்கிறத நோட் பண்ணுறேன். இதெல்லாம் நீங்கள் எக்ஸாமுக்கு நோட் பண்ண தேவையில்ல, நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக நோட் பண்ணுறேன்னா. ரைட். அப்போ ஆண்கள் 60%-ஆக இருந்தால் பெண்கள் 40%-ஆக மிச்சம் பெண்களாக இருப்பாங்க என்று சொல்லி விளங்கிக் கொள்ளுங்க. இப்போ இந்த பெண்களை விட ஆண்கள் எவ்வளவு அதிகமாக இருக்காங்கன்னு பாருங்க. பெண்களை விட ஆண்கள் 20% கூட இருக்காங்க. ஏன்? இவங்க 60, இவங்க 40 தானே. அப்போ 40லிருந்து 60 ஆகிறதுக்கு 20 கூடுது. அப்போ ஆண்கள் பெண்களை விட 20% கூடுதலாக இருக்காங்க. அதே வேளை ஆண்கள் எத்தனை கூடண்டு எண்ணிக்கையில் தந்திருக்காங்க கேள்வியில் பாருங்க. பெண்களிலும் பார்க்க 6 ஆண்கள் அதிகமாக இருக்காங்க. அப்போ அங்கே 6 பேர் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லி தந்தாங்க. அப்போ சதவீதத்தில் நம்ம கண்டிருக்கிறோம் ஆண்கள் 20% கூட இருக்கிறாங்க, எண்ணிக்கையில் 6 பேர் கூட இருக்காங்க. அப்போ இந்த 20%ங்கிறது தானே 6 பேரை குறிக்குது. அப்போ 20% 6 பேரை குறிக்குது என்று சொன்னால் வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களும் எத்தனையா இருப்பாங்க? சதவீதம் 100க்கு தானே பார்க்குற மொத்தம். ஆகவே மொத்தம் 100%-ஆக இருக்கும். 20% 6 பேரை குறிக்குதுண்டா 100% எத்தனை இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா சரி. அப்போ லேசாக என்ன செய்யலாம்? மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 20%ங்கிறது 6 குறிக்குது. அப்போ 6 நான் 20ஆல் பிரித்தா 1%க்கு எத்தனை மாணவர்கள் வரும்? 20% 6 பேரை குறிக்குதுண்டா 1% எத்தனை பேரை குறிக்குதுன்னு பார்க்க 6ஐ 20ஆல் பிரிக்கிறேன். பிரிச்சுட்டு தர நமக்கு தேவை 100%ங்கிற எத்தனை பேரை குறிக்குதுங்கிறது. அப்போ 100ஆல் பெருக்கிறேன். அப்போ 20க்கு 6 தர 100 பெருக்கி ஆன்சர் எடுத்தோம்னு சொன்னால் 30. ஆகவே வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை 30 என்று சொல்லி இதுக்கான ஆன்சரை நாங்கள் எடுக்கலும். பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு 9 தொடக்கம் 10 வரையான வினாக்களுக்கு பொருத்தமான விடையை கண்டு அவ்விடையை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. இவை பரீட்சை ஒன்றில் கணிதம், தமிழ், ஆங்கிலம், விஞ்ஞானம் போன்ற பாடங்களில் தோற்றிய மாணவர்கள் தொடர்பான தகவல்களாகும். 25 மாணவர்கள் கணிதம் தவிர ஏனைய பாடங்கள் அனைத்திலும் சித்தி அடைந்துள்ளனர். இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னு சொன்ன முதலாவது நான் செய்கிறேன் பாருங்க. இந்த கணிதம், தமிழ், ஆங்கிலம், விஞ்ஞானம்ங்கிற 4 பாடம் தானே இருக்குது. அவ்வளோக்கு நான் குறியீடுகளை கொடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் XYZ கூட கொடுக்கலாம். நான் அந்தந்த பாடத்தில் எழுத்துக்களை கொடுத்துருக்கிறேன். அப்போ மேத்ஸ்ங்கிறது எம்மை குறிக்கும், அடுத்தது டீங்கிறது தமிழை குறிக்கும், அடுத்தது ES இங்கிலீஷ் சயின்ஸ். அப்போ அப்படி MTESன்னு சொல்லி லேசாக கொடுத்துருக்கிறேன்னா இதே மாதிரி நீங்களும் கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு 25 மாணவர்கள் கணிதம் தவிர ஏனைய பாடங்கள் அனைத்திலும் சித்தி அடைந்துள்ளனர். பாருங்க, கணிதம் தவிர மற்ற 3ஐயும் கூட்டினா 25 மாணவர்கள் வரணும் இல்லையா? சித்தி அடைஞ்சாக்கள் 25 மாணவர்கள் கணிதம் தவிர ஏனைய பாடங்கள் அனைத்திலும் சித்தி அடைந்துள்ளனர். அப்போ ஏனைய பாடங்களில் சித்தி அடைஞ்சாக்கள் யாருன்னு பார்த்தா அந்த கணிதம் தவிர்ந்தாக்கள் இருப்பாங்க. அப்போ இந்த எம் தவிர்ந்தது, கணிதம்ங்கிறது எம் தானே, எம் தவிர்ந்த T+E+S இந்த TES கூட்டினா மொத்தம் வர எத்தனை அப்படின்னு சொன்னா 25. இது விளங்கிட்டானா? அடுத்தது முதலாவது பாயிண்ட்ஸுக்கு இந்த குறியீட்டை எடுத்திருக்கிறேன். TES சமன் 25. and அங்கே சொல்றாங்க 25 மாணவர்கள் கணிதம் தவிர ஏனைய பாடங்கள் அனைத்திலும் சித்திடைஞ்சாக்கள். அப்போ கணிதத்தை விட்டு போட்டு எம்மை விட்டு போட்டு TES 3ஐயும் கூட்டி ப்ளஸ் போடலை, நான் இது கூட்டுறதா TES 3ஐயும் கூட்டினா 25 வரும். ரைட். அதே மாதிரி 2வது பாயிண்ட்டை பாருங்க. 23 மாணவர்கள் தமிழ் தவிர ஏனைய பாடங்கள் அனைத்திலும் சித்தி அடைந்தனர். அப்போ தமிழ் தவிர ஏனைய பாடங்கள்னு சொன்ன என்ன? டீயை தவிர மற்ற MES தமிழை விட்டு போட்டு டீயை விட்டுட்டு MES 23. அடுத்தது பாருங்க, 22 மாணவர்கள் ஆங்கிலம் தவிர ஏனைய பாடங்கள் அனைத்திலும் சித்தி அடைந்தனர். அப்போ ஈயை விடணும், ஆங்கிலம் ஈ தானே. அப்போ ஆங்கிலம் தவிரன்னா ஆங்கிலத்தை விட்டுட்டு MTS 22. அதே மாதிரி 20 மாணவர்கள் விஞ்ஞானம் தவிர ஏனைய பாடங்கள் அனைத்திலும் சொன்னா அப்போ விஞ்ஞானத்தை எஸ்ஸை விட்டுட்டு MTE 20 சொல்லி எடுத்துக்கொள்கிறேன். ரைட். இப்போ இவ்விடத்துக்கிட்டே நம்ம காணையிலும் பாருங்க, இது அவ்வளவு நாங்கள் கூட்டினா இதில் பாருங்க 3 M இருக்குது. இந்த சமன்பாடுகள இலக்கங்களை பாருங்க, இந்த 4 சமன்பாடையும் உண்டா கூட்ட போகிறோம். 3 M இருக்குது, 3 T இருக்குது, 3 E இருக்குது, 3 S இருக்குது.
எல்லாமே மூன்று மூன்று இருக்குது. MTES மூன்றுமே மூன்று மூன்று இருக்குது. அப்போ அது அவ்வளோயும் கூட்டுறேன். சமன்பாடு இடது பக்கம் இருக்கிற அவ்வளோயும் கூட்டினா 3 × MTES. அதே மாதிரி இங்கால இருக்கிறதெல்லாம் அவ்வளோயும் கூட்டுறேன். 25, 23, 22, 20. மொத்தம் கூட்டினோம்னு சொன்னால் 3TES சமன் 90 சொல்லி வருது. இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் அதை வச்சுக்கொண்டு MTES காண்றேன் 30. MTES என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிற MTES இருக்கா இல்லையா பாருங்க, மேத்ஸ் தமிழ் இங்கிலீஷ் சயின்ஸ். அப்போ மேத்ஸ் தமிழ் இங்கிலீஷ் சயின்ஸ் 4க்கும் பாஸ் பண்ணாக்கள் எத்தனை பேர்னு பார்த்தா 30 பேர். இது விளங்கிட்டா நான் மொத்தம் எடுத்தது இந்த 4 பாடங்கள்லையும் சித்தி அடைந்தாக்கள் 30 சொல்லி டிரெக்டாக வந்துட்டு என்னண்டா ஒன்றை நம்ம சமன்பாடு எடுத்தோம். நாளையும் எடுத்துட்டு 4 சமன்பாடையும் ஒன்றா கூட்டுறேன். நான் 4 சமன்பாடையும் கூட்டக்குள்ள இந்த எழுத்துக்களை இடது பக்கம் இருக்கிற எழுத்துக்களை கூட்டுறோம். எல்லாமே மூன்று மூன்று இருக்கிறதால நான் மொத்தமாக மூன்றை பொதுவாகவே எடுத்துட்டேன். இல்லாட்டி நீங்கள் 3M 3T 3E 3Sன்னு சொல்லி எடுத்தா கூட எல்லாத்துலேயும் மூன்றை பொது காரணி எடுத்து மூன்றை முன்னுக்கு கொண்டாந்து போடலாம். அப்போ டிரெக்டாக எல்லாம் மூன்று இருக்கிறதால நான் மூன்றை முன்னுக்கு போட்டிருக்கிறேன். அப்போ இலக்கங்களையும் கூட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் 3 MTES சமன் 90. அப்போ ஒரு MTES இந்த மூன்றாங்கால போய் பிரிச்சா 90, மூன்றால பிரிச்சா 30ன்னு சொல்லி ஆன்சர் வருது. அப்போ இங்கே கேட்ட கேள்வி பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை யாதுன்னு சொல்லி தான் கேட்டேன். அப்போ மொத்த எண்ணிக்கை தான் நம்ம இப்போ கண்ட MTES 30. அப்போ நாங்கள் அதை என்ன செய்யலாம் 30ன்னு சொல்லி இங்கே போட்டுக்கொள்ளலாம். இப்போ கேட்குறாங்க 10வது கேள்வி, கணித பாடத்தில் சித்தி அடைந்த மாணவர்களது எண்ணிக்கை அது. கணித பாடம்டா எது? M. அப்போ M எத்தனைன்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே. அப்போ M எதுக்குள்ள நாங்கள் காணையிலுமான்னு சொன்னால் காணையிலும். இந்த MTES வச்சுக்கொண்டு பாருங்க, இந்த MTES வச்சுக்கொண்டு M காணையிலும். ஏண்டா இங்கே ஏற்கனவே TES இருக்குது பாருங்க, M தவிர்ந்தது. அப்போ இந்த TS 25ன்னு சொன்னால் MTS 30ன்னு சொன்னால் இதில் M இருக்குது, இதில் M இல்லை. அப்போ இந்த TS இதில் கழிச்சுட்டோம்னு சொன்னா சரி தானே. பாருங்க MTS 30 தனியை நோட் பண்ணுறேன் முதலாவது. அடுத்து ரெண்டாவது கட்டம் போட்டதை TS தனியை நோட் பண்ணுறேன் 25. இப்போ இந்த சமன்பாடை பாருங்க, இதுலேயும் TS இருக்குது, இதுலேயும் TS இருக்குது. அப்போ முதலாவது சமன்பாடுலேருந்து ரெண்டாவது சமன்பாட்டை கழிக்கிறேன். கழிச்சா TSல இருந்து TS போயிட்டு M மிஞ்சும் இங்கால 30லேருந்து 25 கழிச்சா 5. அப்போ மெட்சுக்குரியாக்கள் எத்தனை பேருன்னு சொல்லி கேட்டால் 5. அப்போ கணித பாடத்தில் சித்தி அடைந்த மாணவர்களது எண்ணிக்கை 5 சொல்லி கொடுப்போம். இது விளங்கிட்டா? சார். ஓகே. அப்போ அடுத்த கேள்விக்கு போவோம். 11 தொடக்கம் 15 வரையுள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் ரீஜியனல் எனும் ஆங்கில சொல்லின் எழுத்துக்கள் குறித்த கோலம் ஒன்றில் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. அத்தோடு அதே முறையில் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள கெசோலின் எனும் சொல்லின் ஒழுங்கமைப்பை தரும் விடையை இனங்கண்டு அதனை குறித்து நிற்கும் விடையின் இலக்கத்தை வினாவின் எதிரேயுள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. என்னன்னு சொன்னா இங்க பாருங்க, ரீஜியனல்ங்கிறதும் இந்த கெசோலின்ங்கிறதும் எழுத்துக்களை தந்திருக்கிறாங்க. இதை என்ன செஞ்சிருக்கிறாங்கன்றா ரீஜியனல்ங்கிறத அடுத்த இதில் ஒரு தொடரை மாற்றிட்டு இருக்கிறாங்க. மாற்றிட்டா இந்த கெசோலினையும் அதே ஓர்டரில் தான் மாற்றணும். மாற்றினா எப்படி வரும்? இப்போ உதாரணமாக பாருங்க, ரீஜியனல்ங்கிறதுல முதலாவது R அப்படியே இருக்குது ரெண்டாவது. ஆனால் இங்கே கடைசியில் இருந்த L இங்கே முதலாவதாக வந்திருக்குது. அப்போ இங்கே விடையிலையும் என்ன செய்யணும்? G மாறக்கூடாது. ரைட். ஏன் இங்கே பாருங்க, R ரெண்டாவது விடையிலையும் மாறல R. அப்போ இங்கே ஜியும் முதலாவது இருக்கிற ஜியும் இங்கே மாறக்கூடாது. அப்போ எங்களுக்கு தார விடை என்ன செய்யணும்னு சொன்னால் ஜியிலே ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்து எடுக்கலும். இருந்தாலும் நாங்கள் விடையை குயிக்காக கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்ன உடனே இதில் என்ன எங்களுக்கு குயிக்காக கண்ணில் படுது, மாறி இருக்கிறது மாறாமல் இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்து அதை எடுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த எல்லை பார்ப்போம். கடைசியில் இருந்த எல் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்ன உடனே ரெண்டாவது வந்திருக்குது. அப்போ இங்கே கடைசியில் என்ன இருக்குது? ஈ இருக்குது. அப்போ அதை என்ன செய்யணும்? இங்கே ரெண்டாவது வரணும் இல்லையா? அப்போ ரெண்டாவது வர ஆன்சர் எங்கே இருக்கு? மூன்றாவது இருக்குது. நான் ஒரே டைமில் கண்டுபிடிச்சேன் பாருங்க. நாங்கள் ஒன்று முன்னுக்கு இருந்து பார்க்கறது அல்லது பின்னுக்கு இருந்து பார்க்கறது ரெண்டு அப்படி வந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு குயிக்காக வரும். நான் முன்னுக்கு இருந்து தான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன். ஆர் மாறாமல் இருக்குது, அடுத்த இ அப்படி நீங்கள் ஓர்டரில் வராமல் கொஞ்சம் பின்னுக்கு மாறி இருக்கிற இலக்கங்களை பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எல் முதலாவதுல இருந்த எல் ரெண்டாவதுக்கு வந்திருக்குது. அதாவது முதலாவதுல இருந்த கடைசியில் இருந்த எல் இங்கே ரெண்டாவது வந்திருக்குது. அப்போ இங்கே கடைசியில் இருக்கிற இ விடையில் என்ன செய்யணும்? ரெண்டாவதுல வரணும். அப்போ ரெண்டாவது ஈ வார விடை எதுன்னு சொல்லி பார்த்தா மூன்றாவது விட மட்டும்தான் இருக்குது. அப்போ அவடத்துட்டே நாங்கள் ஆன்சர் எடுத்துடலாம். இது கிளியரா? நீங்கள் மற்ற எழுத்துலாம் அப்படியே ஓர்டரில் பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம் தேவைன்னு சொன்னா. பாருங்க, முதலாவது எழுத்து மாறாமல் இருக்குது, ரெண்டாவது ஈ இருக்குது பாருங்க, இங்கே வந்து ஈ வந்து மூணாவதாக இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற ஏ மூணாவதாக இருக்கணும், எல்லாமே இருக்குது. சரியா வரும். அப்போ லேசாக கண்டுபிடிக்கிறது நாங்கள் ஏதாவது ஒரு எழுத்தை கண்டுபிடிக்கலாம். ஒரு எழுத்துல உங்களுக்கு வரலையா, திருப்பி ரெண்டாவது எழுத்து பார்ப்போம். அடுத்த விடையெல்லாம் அப்படி தான் வரும். ரைட். 12வது கேள்விக்கு போவோம் நாங்கள். அடுத்த கேள்விக்கு இப்போ இதுலேயே நாங்கள் பார்த்த உடனே பாருங்க,
இங்க நாங்க ஆரை பார்ப்போம். ஆர் முதலாவது இடத்துல இருக்குது. அதே போல கடைசி எழுத்து நான் முதலும் கடைசிலையும் தான் பார்க்குறேன். அப்ப நீங்களும் அப்படி முதலும் கடைசிலையும் பாருங்க. அது ரெண்டும் இல்லைண்டா அடுத்தது போங்க. ரைட். ஆறும் எல்லும் என்ன செய்யலண்டா மாறவே இல்லை பாருங்க. முதலாவதுலேயும் ஆறும் எல்லும் அப்படியே இருக்குது. ரெண்டாவதுலேயும் ஆறும் எல்லும் அப்படியே இருக்குது. அப்ப இங்கேயும் என்ன செய்யணும்? ஜியும் ஈயும் மாறக்கூடாது. ஜி முன்னுக்கே இருக்கணும், இ கடைசியிலே இருக்கணும். அப்ப அப்படி ஆன்சர் எது எது இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்ன உடனே பாருங்க, ஜி மீ மாறாம இருக்கிற விட எத்தனை இருக்குன்னு சொல்லி பாருங்க. இங்க ஒரே ஒரு விட தான் இருக்குது. ரெண்டாவது விட ஜி மீயும் மாறாம இருக்கிறது பாருங்க. அப்ப நான் கடைசி எழுத்து முதல் எழுத்து மாறாம இருந்ததால எங்களை பார்த்த உடனே என்ன தெரியுதோ அதை கண்டம்னுச்சுன்னா சரி. ஆறும் எல்லும் இங்க மாறாம இருந்துச்சு. அப்ப இங்க ஜி மீயும் மாறாம இருக்கணும். ஜி ஈயும் மாறாம இருக்கிற விட எதுன்னு சொல்லி பார்த்தா ரெண்டாவது விட. மத்த எல்லாம் ஓர்டராகவே இருக்கும். ரைட். அப்ப இதுக்குரிய ஆன்சர் ரெண்டாவது. ரைட். 13வது கேள்விக்கு போறேன். இதுல பாருங்க, இந்த ரீஜியனல் இந்த இப்படி வாரது அது மாறி இப்படி போயிருக்கு பாருங்க. அவ்வளோ எழுத்தையும் தூக்கி இடது பக்கம் இருந்தலி வலது பக்கம் இருந்தலி இருக்கிறாங்க. அப்ப கெசோலின்ங்கிறது என்ன செய்யணும்? வலது பக்கம் இருந்து வாரதாக இருக்கணும். அப்ப அதை எப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த மூன்றாவது கூட பாருங்க, கெசோலின் சொல்லி மூன்றாவதுல இருக்குது. அப்ப இதுல நாங்க சிம்பிள் ஆன்சர் எடுத்துடலாம், மூன்றாவது. ரைட். அடுத்து 14வது பாருங்க. இதுல என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்க்க போனோம்னு சொன்னா, இந்த ஏஎல் கடைசி எழுத்து இப்ப இது ரீஜியன்ங்கிறது ஓகே பாருங்க. இது ரீஜியன்ங்கிறது அப்படியே இருக்குது. இந்த ஏஎல் மட்டும் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா இங்க எல்ஏயாக மாறி இருக்குது. அப்ப கடைசி ரெண்டு எழுத்து மட்டும் என்ன செய்யணும்? சேஞ்ச் ஆகணும். அப்ப இங்கேயும் என்ன செய்யணும்? நம்ம கடைசி எண்ணையும் ஈயையும் மட்டும் சேஞ்ச் பண்ணோம்னு சொன்னா சரி. அப்ப இஎன்னு சொல்லி ஆன்சர் வரணும். அப்ப இஎன்ங்கிற ஆன்சர் எதுல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இங்க நாலாவது ஆன்சர் மட்டும்தான் இஎன்னு சொல்லி வருது. ஏன்னா எண்ணி இங்க இருக்குது, அது இஎன்னாக மாறணும். அப்ப இதுக்கான ஆன்சர் நான்காவது ஆன்சர். அப்ப நான் பாருங்க ஒவ்வொரு எழுத்தையும் போட்டெல்லாம் பார்க்கல, சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டை பார்த்து பார்த்து கண்டுபிடிக்கிறோம். ரைட். 15வது கேள்வி பாருங்க. இது என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த முதல் மூன்று எழுத்தும் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ரெக்ங்கிறது இங்க பாருங்க. சாரி, முதல் நான்கு எழுத்துமா ரெஜிங்கிறது பின்னால வந்திருக்குது ரெஜின்னு சொல்லி. அடுத்து இந்த பின்னால இருக்கிற ஒனல்ங்கிறது முன்னுக்கு ஒனல்னு சொல்லி வந்திருக்குது. சரியானே? ரெஜி ஒனல் ரெண்டும் மாறி ஒனல் ரெஜின்னு சொல்லி வந்திருக்குது. அப்ப இங்க கெசோலின்ங்கிறது என்ன நடக்கணும்? லின் முன்னுக்கு வந்துட்டு கெசோ பின்னுக்கு போகணும் இல்லையா? ரைட். அப்ப அது எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா மூணாவது ஆன்சர்ல இருக்குது. அப்ப கெசோ எங்க? கெசோங்கிறது பின்னால வரணும். அப்ப கெசோ பின்னால வர விட எங்கன்னு தேடினாலே எங்களுக்கு மூன்றாவது ஆன்சர்னு வந்துடும். அப்ப அதுல லின்னும் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா லின்னும் இருக்குது. அப்ப மூன்றாவது ஆன்சர். ரைட். இப்ப இதுல எங்களுக்கு என்னன்னு சொன்னா லேசா காணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதனால நாங்க எல்லாத்தையும் கண்டுட்டோம். சிலது வரும் எல்லா எழுத்தையுமே குழப்பி குழப்பி இருக்கும், எங்களுக்கு காண்றது கஷ்டமா இருக்கும். அப்ப அப்படியான டைம்ல எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி ஒரு மெதட் ஒன்று சொல்றேன். இதே விடையை வச்சு கொண்டு தான் நான் காட்ட போறேன் பாருங்க. இப்போ அதே இதை தான் எடுத்திருக்கேன் பாருங்க. ரிஜியனல்ங்கிறது இங்க ஒரு மெதட்ல மாறி இருக்குது. அப்ப கெசோலின்ங்கிறது இதே ஓர்டர்ல மாறினா எப்படி வரும்னு சொல்லி கேட்குறாங்க. இது இப்படி வந்தா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு இப்போ நான் சொன்ன மெதட் மாதிரி எடுத்து எடுத்து பார்க்குறீங்க, அது கஷ்டமா இருக்கு, ஒன்று ரெண்டு தெரிற மாதிரி இல்லைன்னு சொன்னா அதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னா பாருங்க, 8 எழுத்து இருக்குது. 1 2 3 4 5 6 7 8ன்னு சொல்லி இலக்கத்தை போட்டுட்டேன். இப்போ இங்க என்ன நடந்திருக்குன்னு சொன்னா ஐங்கிறது முதலாவது வந்திருக்குது. ஐங்கிறது இங்க எத்தனாவது எழுத்து? நாலாவது எழுத்து. அப்ப அதே ஓர்டர்ல நான் போடுறேன் பாருங்க. ஐங்கிறது நாலாவது, ஏங்கிறது இங்க முதலாவது எத்தனை? ஏழாவது, எண்ணுங்கிறது ஆறாவது. அப்படி அவங்களோட அந்த எழுத்து ஓர்டர் இங்க இருந்த ஓர்டரை அப்படியே இலக்கத்துக்கு போட்டுட்டேன். இப்ப என்ன நடக்கணும்னு சொன்னா இந்த கெசோலினுக்கும் அதே நம்பரை போடுறது. ரைட். இது என்ன செய்யணும்? இதே நம்பர் ஆர்டருக்கு இங்க கெசோலின் மாறணும் இல்லையா? பாருங்க, 4 7 6 1 8 2 3 5 இதே ஓர்டர்ல இங்க எழுத்து வரணும். ரைட். இப்போ எங்களுக்கு நான் இலக்கத்தை போட்டுட்டேன் பாருங்க. இங்க வந்து அதே இலக்கத்தை 4 7 6 1 8 2 3 5ன்னு சொல்லி இலக்கத்தை போட்டுட்டேன். இப்போ என்ன செய்யணும்? நம்ம இந்த ஓர்டர்ல எழுத்து எழுதிட்டு வர பார்த்து பார்த்து. ரைட். 4க்கு என்ன இருக்குது? ஓ இருக்குது. 7க்கு என்ன இருக்குது? 6க்கு ஐ இருக்குது. இப்படின்னு சொல்லி நீங்க எழுத்த போடலாம். ஆனா எல்லாத்துக்குமே இப்படி போட்டு போட்டு இருக்கக்கூடாது. லேசா உங்களுக்கு காண இயலாம இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல மட்டும் இதை பயன்படுத்தணும். இப்போ நான் முதல் 5 கேள்விக்குமே நான் உங்களுக்கு லேசா செஞ்சு காட்டினேன். அப்படி உங்களுக்கு காண இயலாத ஒரு சந்தர்ப்பம் வருது என்று சொன்னா அந்த சந்தர்ப்பத்தில் இதை பயன்படுத்துங்க. எல்லா இடத்துமே குழப்பி தாராங்க என்று சொன்னா நாங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம்.